அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்க தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மாணவர் ராஜ் அவர்கள் பேசிட்டாங்க. மாணவர் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சார் பேச வச்சாச்சு, ஃபுல்லா பேசி திரும்ப எந்த கான்ட்ரவர்சி இனிமேல் அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரை உறுப்பினர் கொண்டு சொல்றேன், 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன் இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி, முன்னாலே என்ன நடந்தது என்பதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். இல்லை அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கோவை செடியை பேச அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல இந்த பேரவை பிரச்சனை குறித்து முடிக்கிறது இல்ல, இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், பேசி முடிச்சேன். உங்களுக்கு தான், நீங்க தான் கடைசி. இது குறித்து கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, நீங்க ஆசிரியர், நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னுடைய பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட்
வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர் எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. உறுப்பினர் கோவிசெழியன் அவரை அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேற்கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபமான செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கிறவர். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் பிளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் நாங்கள் என்னமோ பொது தொகை நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன். 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம், கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. எந்தைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி இதுக்கு மேல கிடையாது. உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா பேசுங்க. உறுப்பினர் ராஜா, உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. உறுப்பினர் ராஜா, பேச சொல்ல போறேன். சேர் பாபுன்னு கொடுங்க. இருங்க, உறுப்பினர் ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள்.
மாண்புமிகு பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது மாண்புமிகு கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி பாருங்க. அவர் நிறைவு செய்து விட்டால் இனிமே பேச அனுமதி இல்லையே கிடையாது. மாண்புமிகு ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்புமிகு ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேதவர் நீங்க வந்து இதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்துங்க, தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்துங்க. முடியாது, உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மான் உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு